வணக்கம். மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். கடலில் குதிக்கப் போவதாக அதிரடி போராட்டம். பணி பாதுகாப்பு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என ஹைடிசன் தொழிலாளர் கோரிக்கை. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பிப்ரவரி 3ஆம் தேதி AFT மைதானத்தில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணி. காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகள் ஆலோசனை. காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் தேசிய கருத்தரங்கம். தொழில் நிறுவன நிதி கொள்கை குறித்து விளக்கம். இனி விரிவான செய்திகள். பணி பாதுகாப்பு மற்றும் சம்பளம் உயர்வு வழங்க வலியுறுத்தி தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்கள் கடலில் குதிக்கும் போராட்டம் நடத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் அருகே உள்ள தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் தொழிற்சாலையில் இருந்து 300 மீட்டர் சுற்றளவில் போராட்டம் நடத்தக்கூடாது என நீதிமன்றத்தில் தடையாணை பெற்றுள்ளது. இதனால் அங்கு போராட்டம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதால் ஆவேசமடைந்த தொழிலாளர்கள் கடந்த 22ஆம் தேதி சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பிரச்சனைக்கு தீர்வு காண பல மணி நேரம் காத்திருந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. இதன் பின்னர் அவர்கள் தங்கள் கோரிக்கை குறித்து முதல்வரிடம் முறையிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வியாழக்கிழமையன்று கடலில் குதிக்கும் போராட்டம் நடத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு விரைந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இருப்பினும் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டங்களை தீவிரப்படுத்துவதென தொழிலாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். புதுவையில் வருகிற 3ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கண்டன பேரணியை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுவை காங்கிரஸ் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் வருகிற 3ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. மாலை 3 மணிக்கு AFT மைதானத்தில் இருந்து புறப்படும் பேரணி சட்டசபையை சென்றடைந்த பின்னர் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்க இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி தலைவர்கள் மற்றும் அனைத்து பிரிவின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத்திய மாநில அரசுக்கு எதிரான கண்டன பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்களை பங்கேற்க செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. புதுவை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஆன நிதி குறித்து ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் புதுச்சேரி முதுகலை மற்றும் ஆய்வுத்துறையாக திகழும் வணிகவியல் துறை பல்கலைக்கழக நிதி நல்கை குழு நிதி உதவியுடன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி கொள்கை என்ற பொருளில் 2 நாள் தேசிய கருத்தரங்கினை ஜனவரி 29, 30 ஆகிய தேதிகளில் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய கருத்தரங்க அறையில் நடத்துகிறது. இத்தேசிய கருத்தரங்கின் மைய கருத்தாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி கொள்கையை தெளிவுபடுத்துமாறு அமையும். இவ்விரண்டு நாள் தேசிய கருத்தரங்கிற்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி தேவைகளை பற்றியும் அவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மூலக்கூறுகள் பற்றியும் தேசிய அளவிலான சிறந்த கல்வியாளர்களும் துறை வல்லுநர்களும் ஆய்வு மாணவ மாணவிகளும் வருகை தருகின்றனர். வணிகவியல் துறை தலைவர் குணசேகரன் வரவேற்றும் கருத்தரங்கு ஒருங்கிணைப்பு செயலாளரான கருப்புசாமி கருத்தரங்கின் மைய கருத்தை விளக்கவும் மையத்தின் இயக்குனர் முனைவர் தமிழரசி தமிழ்மணி தலைமை உரை ஆற்றினார். உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் கரிகாலன் கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் நடராசன் நோக்க உரையாற்றினார். இந்திய ஓவர்சீஸ் வங்கி தலைமை வட்டார மேலாளர் கணேஷ் சிறப்புரையாற்ற வணிகவியல் துறை இணை பேராசிரியர் கோச்சடை நன்றி உரை வழங்கும் உள்ளனர். இத்தேசிய கருத்தரங்கிற்கு 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வரப்பெற்றுள்ளன. அத்தோடு 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் கலந்து கொண்டனர்.
புதுவையில் கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே கிராம பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்களை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பருவமழை தீவிரம் கடந்த ஆண்டு குறைந்துவிட்டதால் பனியின் தாக்கம் 2 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இருப்பினும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் துவங்க ஆரம்பித்துள்ளது. வழக்கமாக கோடைக்காலம் துவங்கிய பின்னரே விற்பனைக்கு வரும் தர்பூசணி பழங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே விற்பனைக்கு வந்துவிட்டன. தமிழகத்தில் நிலவிடும் மின்வெட்டு பிரச்சினை போன்றவற்றால் விவசாயம் முற்றிலுமாக முடங்கி போன நிலையில் தர்பூசணி பழங்களை பயிரிட்ட விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே அறுவடை செய்ய துவங்கிவிட்டனர். இதனால் திருக்கோவிலூர் அருகே ஆலம்பாடி கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை, விழுப்புரம் சாலை போன்ற இடங்களில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக பழத்தின் தோற்றத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 கிலோ 15 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. வெயில் காலம் துவங்க உள்ள நிலையில் கிராமப்புற பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் உஷ்ணத்தை குறைக்கும் என்பதால் அவைகளை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் அதிக தீவிரம் காட்டி வருகின்றனர். கிராம சுய உதவி குழுக்களை சிறு நிதி தொழில் முனையமாக மேம்படுத்துவதற்கு என பயிலரங்கை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகமும் புதுச்சேரி மாநில மகளிர் வள மையமும் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களை சிறு நிதி தொழில் முனையமாக மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுத்துள்ளது. அதன்படி கிராமப்புற தொகுதியில் இருந்தும் மகளிர் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் இயங்கும் 30 சுய உதவி குழுக்களை தேர்ந்தெடுத்து அதன் தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுடன் சுய உதவி குழுக்களை சிறு தொழில் முனையமாக மேம்படுத்துவதற்கான பயிலரங்கு ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மகளிர் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குனர் பிரியதர்ஷினி வரவேற்று பேசினார். சமூக நல அமைச்சர் ராஜவேலு பயிலரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு உள்ளாட்சி அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக தலைவர் பாண்டியன் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் நளினி ரங்கநாதன் பெண்கள் முன்னேற்றத்திற்கான அதிகார தேவை பற்றி எடுத்துரைத்தார். புதுச்சேரி நகர மேம்பாட்டு முகாமின் சமுதாய அமைப்பாளர் விஜயலட்சுமி சுய உதவி குழுவினர் நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்கமாக பேசினார். மாவட்ட தொழில் மையத்தில் செயல்படும் திட்டங்கள் மற்றும் தொழில் பயிற்சிகள் குறித்து மையத்தின் தொழில்நுட்ப அலுவலர் ஜெயராமன் எடுத்துரைத்தார். மேலும் புதுச்சேரி பல்நோக்கு சமூக சேவா சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சூடாமணி பெண்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சுய உதவி குழுக்கள் எப்படி சிறு தொழில் முனையமாக மேம்பட வேண்டும் என்பது குறித்து பேசினார். முன்னதாக சுய உதவி குழுவின் பிரதிநிதிகளிடம் முன்னறி தேர்வு மற்றும் பின்னறி தேர்வு நடத்தப்பட்டது. மேலும் இப்பயிலரங்கில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குழுவையும் சுய கணிப்பீடு செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்ட சிறப்பு நீதிபதி செம்மல் மாணவர்களுடன் கலந்துரையாடல். போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகள் பரிசளிப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாலம் அமைப்பதற்கான பணிகளை துணை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்புயின் கூனிச்சம்பட்டு மற்றும் மணலிப்பட்டு சாலையானது திருக்கனூர் கடைவீதி சாலையிலிருந்து பிரிந்து கூனிச்சம்பட்டு வழியாக மணலிப்பட்டு செல்கிறது. இச்சாலை மணலிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழ்நாடு கிராமங்களை திருக்கனூருடன் இணைக்கிறது. இச்சாலை விவசாயிகளுக்கு முக்கிய சாலையாகும். இச்சாலையில் மணலிப்பட்டு கிராமத்தின் அருகில் தரைப்பாலம் உள்ளது. மழை காலங்களில் இந்த தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கிவிடுகிறது. ஆகையால் இச்சாலையை பயன்படுத்தும் அனைத்து மக்களும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இந்நிலையில் துணை சபாநாயகரும் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் பெரும் முயற்சியால் இந்த தரைப்பாலத்தை சாலை மட்டத்திற்கு குழாய் பதித்து பாலம் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 37.10 லட்சத்திற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா துணை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுவாமிநாதன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற் பொறியாளர் சௌரிராஜன், உதவி பொறியாளர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் முகமது யூசுப் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நில அளவை பதிவேடுகள் துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர், தொண்டமாநத்தம், சேதராப்பட்டு, ஊசுடு, பிள்ளையார்குப்பம் சேர்ந்த கிராமத்தில் உள்ள வீடு இல்லாதவருக்கு சுமார் 25 நபருக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் இருந்தனர். புதுவை கடற்கரை சாலையில் இந்தோ பிரெஞ்சு திருவிழாவினை துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் நவயுகா கன்சல்டன்சியுடன் ஒருங்கிணைந்து புதுச்சேரி அல்லியான்ஸ் பிரான்சிஸ் இந்தோ பிரெஞ்சு திருவிழாவினை பாண்டி பார்டேஜஸ் 2015 இசை, நடனம், பேச்சு, நாடகம், சினிமா, பொம்மலாட்டம் மற்றும் பலதரப்பட்ட 27 வகை நிகழ்ச்சிகளாக ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 23 வரை மொத்தம் 27 நாட்களுக்கு நடத்த உள்ளது. இந்நிகழ்ச்சியின் துவக்க விழாவினை புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் A.K. சிங் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு கடற்கரை சாலை சிறுவர் பூங்கா அருகில் உள்ள மெய்சோன் கொலம்பானியில் துவக்கி வைத்தனர். மேலும் புதுச்சேரியின் பிரான்ஸ் நாட்டு தூதர் திரு பிலிப் ஜான்வியே கமியமா, பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அமைச்சர் திரு மார்டின் ஹில்ஸ், பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் திருமதி புளோரன்ஸ் நோபில், புதுச்சேரி சுற்றுலாத்துறை செயலர் மிஷில் வர்தன், அல்லியான்ஸ் பிரான்சிஸ் நிறுவனத்தின் தலைவர் லலித் வர்மா, இயக்குனர் ஒலிவியே லிட்வின் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் திரு மோகன்தாஸ் மற்றும் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் இந்திய குடியரசு சிந்தனைகள் கருத்தரங்கில் அரியலூர் மாவட்ட சிறப்பு நீதிபதி செம்மல் உரையாற்றினார். புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரியில் தத்துவத்துறை சார்பில் இந்திய குடியரசு சிந்தனைகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடந்தது. சிந்தனை அரங்கிற்கு கல்லூரி முதல்வர் பிச்சைமணி தலைமை தாங்கினார். முன்னதாக தத்துவத்துறை தலைவர் பார்த்தசாரதி அனைவரையும் வரவேற்று பேசினார். வரவேற்பு உரையினை தொடர்ந்து கல்லூரி முதல்வர் பிச்சைமணி மற்றும் கருத்தரங்கின் சிறப்பு பேச்சாளரும் அரியலூர் மாவட்ட சிறப்பு நீதிபதியுமான செம்மல் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிறப்பு நீதிபதிக்கு நினைவு பரிசாக புத்தகங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தத்துவத்துறை துணை பேராசிரியர் சம்பத்குமார் நோக்க உரையாற்றினார். கல்லூரி முதல்வர் பிச்சைமணி இக்கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி வாழ்த்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பேச்சாளரும் அரியலூர் மாவட்ட சிறப்பு நீதிபதியுமான செம்மல் இந்திய குடியரசு சிந்தனைகள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தினார். சொற்பொழிவின் முடிவில் மாணவர்கள் சிறப்பு பேச்சாளருடன் கலந்துரையாடினர். மாணவர்களுக்கு அறிவுத்திறன் போட்டிகள் நடத்தி புத்தகங்கள் வழங்கப்பட்டன. புதுவையில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் 8 வட்டங்களாக பிரிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இவ்வட்டம் புதுவையிலிருந்து 4 வட்டங்களாகவும், காரைக்கால் பிராந்தியம் 2 வட்டங்களாகவும் மற்றும் ஏனாம் ஆகிய தனித்தனி வட்டங்களாக பிரிக்கப்பட்டு பங்கேற்கிறது. இவ்வட்டங்களில் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்கின்றனர். மாநில அளவிலான போட்டிகளில் தடகளம், கூடைப்பந்து, கைப்பந்து, இறகுபந்து, கபடி, கோகோ, கிரிக்கெட், ஹாக்கி, கால்பந்து, ரோலர் ஸ்கேட்டிங் போன்ற போட்டிகள் 14, 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்படுகிறது. இப்போட்டிகளில் ஒவ்வொரு வட்டத்தில் இருந்தும் சுமார் 400 மாணவ மாணவியர்கள் மொத்தமாக 3000 மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களுடைய திறமையினை வெளிக்காட்டினர். இந்த வருடம் அரசு ரூபாய் 53,98,629 இப்போட்டிகளுக்காக ஒதுக்கியுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 2000 மற்றும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகையாக மொத்தம் ரூபாய் 4,82,000 வழங்கியுள்ளது. புதுவை அருகே பஸ் மோதி வாலிபர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதுவையை அடுத்த கோட்டக்குப்பம் தேவி தியேட்டர் சந்து பகுதியை சேர்ந்தவர் அஜ் முகமது பெயிண்டர்.
இவரது சகோதரர் அசாருதீன் சுல்தான்பேட்டையில் சிப்ஸ் கடை நடத்தி வருகிறார். இக்கடைக்கு நேற்று மாலை அஜ் முகமது கோட்டக்குப்பத்தில் இருந்து பைக்கில் வந்தார். பின்னர் தம்பியை பார்த்து பேசிவிட்டு அங்கிருந்து மாலை 6:45 மணி அளவில் அஜ் முகமது பைக்கில் தனது வீட்டிற்கு புறப்பட்டார். அருமாத்தபுரம் வளைவை தாண்டி தனியார் கார் ஒர்க் ஷாப் அருகே வந்து கொண்டிருந்தார். அப்போது புதுவையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற தமிழக அரசு பேருந்து முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே பைக்கில் வந்த அஜ் முகமது மீது பயங்கரமாக மோதியது. இதில் பைக்கில் இருந்து தூக்கி வீசப்பட்ட அஜ் முகமதுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். விபத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக அங்கு திரண்டு வந்தனர். விபத்து நடந்தவுடன் பஸ் டிரைவரும் கண்டக்டரும் தப்பி பஸ்ஸில் இருந்து தப்பியோடி விட்டனர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். விபத்துக்கு காரணமான அரசு பஸ் மீது கல்வீசி தாக்கினர். இதில் பேருந்து முன்பக்க கண்ணாடிகள் உடைந்தன. இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இதனிடையே விபத்து குறித்து போலீசாருக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் விபத்து நடந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாகியும் 108 ஆம்புலன்ஸோ போலீசாரோ சம்பவ இடத்திற்கு வரவில்லை. உயிருக்கு போராடி கொண்டிருந்த வாலிபர் அஜ் முகமது பரிதாபமாக உயிரிழந்தார். அதன் பிறகே அங்கு ஆம்புலன்ஸ் வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்களும் பொதுமக்களும் அஜ் முகமதுவின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்ற விடாமல் தடுத்தனர். போலீசுடன் வாக்குவாதம் செய்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போராட்டத்தால் புதுவை விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் போலீசார் சடலத்தை மீட்டு போலீஸ் வேனில் எடுத்துச் சென்றனர். பின்னர் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் தச்சு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்தை கண்டித்து விஸ்வகர்ம முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான துறையில் வடமாநில தொழிலாளர்கள் வருகையால் புதுச்சேரியில் வசிக்கும் தச்சு தொழிலாளர்கள், பெயிண்டர்கள், கொத்தனார்கள், பிளம்பர்கள் உட்பட 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். எனவே வடமாநில தொழிலாளர்களுக்கு கான்ட்ராக்டர்கள், இன்ஜினியர்கள் வீடு மற்றும் அடுக்குமாடு குடியிருப்பு உள்ளிட்ட கட்டுமான தொழில் வேலை கொடுக்க கூடாது என வலியுறுத்தி சாரம் அவ்வை திடலில் பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையிலும் தலைவர் மூர்த்தி, பொருளாளர் சேகர் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வகர்ம சமுதாயத்தை எம்பிசியில் சேர்க்க வேண்டும், காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு உட்பட காலிமனையில் விஸ்வகர்ம மக்களுக்கு குடியிருப்பு கட்டித்தர வேண்டும், கைவினை கலைஞர்களுக்கு நலவாரியம், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை உருவாக்க வேண்டும், நகை தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் நகைக்கடை ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் பஞ்சாசாரம், ரகுராமன், ராஜேந்திரன், முத்துவேல், ரவி, ஆறுமுகம், வேலாயுதம், கோவிந்தராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் எல்ஐசி முகவர் திருமதி சாந்தகுமாரி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், உண்மையான கொலையாளிகளை விரைவில் கைது செய்ய கோரியும், பணி நேரத்தில் கொலை செய்யப்பட்டு இருந்த அவரது குடும்பத்திற்கு எல்ஐசி நிர்வாகம் ரூபாய் 10 லட்சம் வரையில் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரியும் எல்ஐசி முகவர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈசிஆர் சாலையில் எல்ஐசி அலுவலக வாயிலில் நடைபெற்றது.
வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கடலில் குதிக்கப் போவதாக அதிரடி போராட்டம். பணி பாதுகாப்பு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என ஹைடிசன் தொழிலாளர் கோரிக்கை. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பிப்ரவரி 3ஆம் தேதி ஏஎப்டி மைதானத்தில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணி. காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை. காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் தேசிய கருத்தரங்கம். தொழில் நிறுவன நிதி கொள்கை குறித்து விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.